ஹிருத்திக் ரோஷனை இவங்க எப்பயோ காண்டாக்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் அவர்கிட்டேருந்து சம்மதம் வந்ததுக்கப்புறம் இப்போ அவருடைய போர்ஷனை ஷூட் பண்ணிட்டாங்க. இதுக்கடையில் அவர் கல்கிக்கு வேறு டேட் கொடுத்துருக்காரு, அதை முடிச்சுட்டு வருவாருங்கிற மாதிரி சொன்னாங்க. டைரக்டருக்கும் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சின்ன முரண்பாடு. சாய் பல்லவி, உண்மையிலே சாய் பல்லவி பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க, ஆனால் ரொம்ப சின்ன பொண்ணாக தெரிகிறாங்க. ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி சார் இருக்காரு. சார் வணக்கம் சார், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. ஜெயிலர் பார்ட் 2 சார், ஓவராலாக ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடியும் ஒரு 6 நாள் பேட்ச் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குன்றத சொல்கிறாங்க. என்ன காரணம், மீண்டும் எதுக்காக இந்த 6 நாள் பேட்ச் ஒர்க்? ஆக்சுவலி நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, இந்த ஹிருத்திக் ரோஷனுடைய போர்ஷன் வந்து சமீபத்தில் ஷூட் பண்ணாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கேரக்டரில் ஏற்கனவே நடிப்பதாக இருந்தது ஷாருக் கான். அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் நடிக்கலை. அதுக்கப்புறம் இவங்க பவன் கல்யாண் கிட்ட போயிருக்காங்க, அவரும் ஏதோ ஒரு காரணத்தினால அதில் நடிக்கலை. அதுக்கப்புறம் இவங்க ஹிருத்திக் ரோஷன்கிட்ட போனாங்க. இதுக்கு இடையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஷாருக் இல்லை, பவன் கல்யாண் இல்லைங்கமே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த போர்ஷன் இல்லாமையே படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுற அந்த எடிட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வெர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஹிருத்திக் ரோஷனை இவங்க எப்பயோ காண்டாக்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் அவர்கிட்டேருந்து சம்மதம் வந்ததுக்கப்புறம் இப்போ அவருடைய போர்ஷனை ஷூட் பண்ணிட்டாங்க. அதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த படத்தில் இவருக்கு இவ்வளவு தான் போர்ஷன் அப்படின்னு நெல்சனுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும்ல. ஆனால் அதை ஷூட் பண்ணும்போது இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த சீனை அவர் டெவலப் பண்ணிட்டார். இப்போ என்னென்னா, இப்போ எடுத்ததை நீங்கள் படத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ அதில் வந்து கூடுதலாக சில காட்சிகள் தேவை. பொதுவாகவே ஒரு லீடு தேவைப்படும். அந்த மாதிரி தான் இப்போ சமீபத்தில் கொச்சியில் போய் அவங்க ஒரு இது பேட்ச் ஒர்க் ஒன்று எடுத்தாங்க. அதில் ரஜினி கூட போயிட்டு வந்தார். ஸோ இதுக்கு மேலே வந்து ஷூட்டிங் கிடையாது. அது கிட்டத்தட்ட பூசணிக்காய் உடைஞ்சு முடிவடைஞ்சிருச்சு. அதனால் இந்த போர்ஷனுக்காக தான் இந்த பேட்ச் ஒர்க்கே நடந்தது. உலகநாயகன் கமல்ஹாசன் அன்பரியோருடைய டைரக்ஷனில் தான் அடுத்த படம் பண்ணுறதா இருந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜ்கமலுடைய ப்ரொடக்ஷனில் வீரதீர சூரன் படத்தோட இயக்குனரான அருண்குமாரோடைய டைரக்ஷனில் நடிக்க போகிறான்றதை சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ஆக்சுவலி என்னென்னா, வீரதீர சூரன் வந்ததுக்கப்புறம் ராஜ்கமல் அவரை கமிட் பண்ணி அவருக்கான அந்த டிஸ்கஷனுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க. இந்த ஆர்டிஸ்ட்டுன்னு கிடையாது, நீங்கள் முதல்ல கதை பண்ணுங்கள், அதுக்கு யார் சூட் ஆகிறாங்களோ அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்ம படம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ராஜ்கமல் அவருக்கு கொடுத்த அஷூரன்ஸு. இப்போ அவர் போய் கதை பண்ணுறாரு. பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் 2 சப்ஜெக்டு ரெடி பண்ணார். அதுதான் நான் கேள்விப்பட்டது. ஒன்று வந்து கமலுக்கு ஆப்டான ஒரு சப்ஜெக்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு 30+ உள்ள ஹீரோ நடிக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்டு. இப்போ 2 சப்ஜெக்டாக அவர் ரெடி பண்ணிட்டார். அது யார் நடிப்பார்னு முடிவு பண்ணலை. பட் ராஜ்கமலை பொறுத்த வரைக்கும் கமல் சார்கிட்ட இந்த 2யுமே சொல்லுங்கள், அவர் எதை செலக்ட் பண்ணுறாரோ அந்த ப்ராஜெக்டை நம்ம மூவ் பண்ணலாங்கிற மாதிரி அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிந்த தகவல். அதுக்கடுத்து அன்பறிவு படத்தை பொறுத்த வரைக்கும் அது நீண்ட நாளாகவே அப்படியே டிலே ஆகிட்டே இருந்தது. கடைசியாக ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த படத்துக்காக கமல் சார் வந்து யூஎஸ் போயிருக்காரு, இது ரிலேட்டடான சில இதெல்லாம் வாங்கிறதுக்கு, உதாரணத்துக்கு ஒரு விக்கு, காஸ்டியூம் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அவர் போயிருக்காரு. அதனால் அவர் வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் இதனுடைய ஷூட் ஆரம்பிப்போம். இதுக்கடையில் அவர் கல்கிக்கு வேறு டேட் கொடுத்துருக்காரு, அதை முடிச்சுட்டு வருவாருங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுதான் நமக்கு கிடைத்த அதிகாரப்பூர்வ தகவல். அதுக்கப்புறம் அருண்குமார் டைரக்ஷனில் இவர் நடிக்க போகிறார் அப்படிங்கிறது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு ஆப்ஷன் அல்லது யூகம், அப்படி தான் நான் நினைக்கிறேன். சிவகார்த்திகேயனுடைய செய்யான் திரைப்படம், இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஷெட்யூல் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் ஆரம்பிக்காமே இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன சார்? ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது ஜூலை மாதமே அந்த படப்பிடிப்பு 2ஆம் கட்ட படப்பிடிப்புக்காக போகணும். 2ஆம் கட்டன்னு மட்டும் சொல்ல முடியாது, அதுதான் இறுதி கட்ட படப்பிடிப்பும் கூட. அப்படி போய் ஒரு 45 நாளில் படத்தையும் முடிச்சுட்டு வர்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இதுக்கு இடையில் நமக்கு ஒரு தகவல் கிடைச்சது. ஃபஸ்ட் ஷெட்யூல்லையே டைரக்டருக்கும் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சின்ன முரண்பாடு அப்படிங்கிற தகவல் வந்தது. அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்களே நமக்கு சொன்ன தகவல் தான் அது. முரண்பாடுன்னா ரொம்ப பெருசாக கிடையாது. சிவகார்த்திகேயன் என்ன சொல்கிறாரா, இந்த படம் வந்து ஒரு மாசான ஒரு படமாக இருக்கணும். ஏன்னா இவர் ஏற்கனவே பராசக்தி ஃப்ளாப்பு, மாவீரன் ஃப்ளாப், வரிசையாக சில அயலான்னு நிறைய ஃப்ளாப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நமக்கு ஒரு கமர்ஷியல் வெற்றி வேணும், மதராசி ஃப்ளாப்பு அப்படிங்கிறதுனால இவர் இது வந்து ஒரு மாசான படமாக எடுங்கன்னு இவர் சொல்கிறாரு. அந்த டைரக்டருடைய சிக்கல் என்னன்னா, நான் ஏற்கனவே தாய்க்கிழவின்னு ஒரு சப்ஜெக்டட் ஓரியன்ட் ஒரு படம் கொடுத்து நான் ஜெயிச்சிருக்கேன்.
அதனால் இந்த படத்தையும் என்னால் வந்து ஒரு வெற்றி படமாக கொடுக்க முடியும், ஏன் ஸ்டைலில் எடுக்க விடுங்க அவர் சொல்கிறாரு. இதில் வந்து இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு முரண்பாடுங்கிற ஒரு செய்தி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க திரும்பி வந்துட்டாங்க, அடுத்த ஷெட்யூல் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இன்னும் அது ஆரம்பிக்கிற மாதிரியே தெரியல. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இவர்களுக்கான அந்த முரண்பாடு வந்து இன்னும் நீடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு தான் வர வேண்டியது இருக்குது. ஜனநாயகன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சார், ஒரு பக்கம் 200 கோடின்றாங்க, இன்னொரு பக்கம் 400 கோடின்றாங்க, இன்னொரு பக்கம் 500 கோடின்றாங்க. இதில் எது சார் உண்மை? ஆக்சுவலி ரொம்ப உண்மையாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 130 கோடி ஒரு 140 கோடி பண்ணியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கிராஸ் கலெக்ஷன். வேர்ல்டு வைடாக நீங்கள் கணக்கில் எடுத்திங்கன்னா ஒரு 225 கோடி அதிகபட்சமாக பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான் சாத்தியம். ஆனால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா 400 கோடி 500 கோடி 600 கோடி அப்படிங்கிறதெல்லாம் இவர்களுடைய ஆசை. அந்த ஆசையை அவங்க வந்து உண்மையாக நடந்தது மாதிரி ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜனநாயகன் படம், பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு மசாலா படத்தினுடைய ரீமேக்கு, அதுக்கடுத்து அது ஒரு 3 மணி நேர படம், அப்புறம் ஒரு சர்டிஃபிகேட்டு, எல்லாத்துக்கும் மேலே ஏற்கனவே அது இணையத்தில் லீக் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு அந்த படம் வந்து ஒரு 500 கோடி கலெக்ட் பண்ணுங்கிறது நம்மளுடைய அதிகபட்ச ஆசை. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு அடுத்து இன்னொரு தகவல் என்னன்னா, அதே நேரம் விஜய் ரசிகர்கள் இதை ஒரு தோல்வி படமாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜயினுடைய மற்ற படங்களை விட இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக தான் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த படத்தினுடைய கண்டென்ட் லீக் ஆன பிறகு ஒரு சைபர் கிரைம் வந்து ஒரு டேட்டா சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே இந்த படத்தை பார்த்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அது ஒரு தமிழ்நாட்டினுடைய டேட்டாவா அல்லது ஒரு இந்தியாவில் உள்ளவர்களுடைய டேட்டாவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உலகம் முழுக்க எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ அவங்களுடைய கருத்தையே நம்ம எடுத்துக்குவோம். 1 கோடி பேர் பார்த்துட்டாங்க. இந்த 1 கோடி பேரும் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்த்துருந்தாங்கன்னு வச்சுங்க, ஒரு 100 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட்டுனாலே அது 100 கோடி. 200 ரூபா டிக்கெட்டுன்னு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா சராசரியாக அது ஒரு 200 கோடி. அப்போ இந்த படம் இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து உலக அளவில் ஒரு 225 கோடி 250 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த 200 கோடியும் சேர்த்திங்கன்னா இதனுடைய வசூல் வந்து 450 கோடி. அப்போ விஜய் படம் வழக்கமாக என்ன வசூல் பண்ணுமோ கிட்டத்தட்ட அந்த வசூலை ஜனநாயகனும் பண்ணிடுச்சுன்னு நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதுதான். அதனால் இது வந்து ஒரு தோல்வி படம், ஆவரேஜ் படம் அப்படியெல்லாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூரி சார், அவருடைய இம்பேக்ட் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. மிக முக்கியமாக இந்த மண்டாடி அப்படின்ற திரைப்படம் தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு சார்? மண்டாடிக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா அந்த படத்தை பார்த்து தான் எல்லாருமே அந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணுறாங்க. வழக்கமாக தமிழ் சினிமாவில் உள்ள ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, இந்த எரும மாட்டை தண்ணியில் போட்டு வியாபாரம் பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படத்தில் உள்ள கண்டென்ட்டை காட்டவே மாட்டாங்க. புரியுதா இல்லையா? இந்த படத்தை பற்றி பில்டப் மட்டுமே கொடுப்பாங்க. அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு கொடுத்து ஒரு பெரிய விலைக்கு விற்றுருவாங்க. கடைசியில் ரிலீஸ் அன்னைக்கு முதல் நாள் முதல் காட்சியாக அந்த ரசிகன் பார்க்குறான்ல, அந்த டயத்தில் தான் அந்த படத்தை விலை கொடுத்து வாங்கினவரே பார்ப்பார். அப்போ தான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கும். இவ்வளோ நாள் அவங்க சொன்னதெல்லாம் பொய், பில்டப் பண்ணி நம்ம தலையில் கட்டிட்டாங்கன்னு தெரிஞ்சு பயங்கரமாக பஞ்சாயத்தெல்லாம் நடக்கும். ஆனால் மண்டாடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவுமே படத்தை பார்த்த பிறகு தான் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. படத்தை ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு பிஸ்னஸ் கட் மாதிரி போட்டு காட்டி அதுக்கப்புறமா தான் அவங்க பிஸ்னஸே பேசியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த படம் வந்து ஒரு நல்ல இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு படத்தை வாங்கினவங்கக்கிட்ட. அப்போ கண்டிப்பாக ஆடியன்ஸ்கிட்டையும் வந்து அது ஒரு நல்ல வரவேற்பை பெறும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோமோ சாங் ஒன்று விட்டுருந்தாங்க, அதை நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயங்கரமாக ஒரு 6 பேக் பாடியோடு வந்து இவர் ஒரு ஆட்டம்லாம் போட்டிருப்பார். பட் அதை பார்க்கும்போது நமக்கு வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னா சூரிய நம்ம வந்து ஒரு துணை நடிகராக பார்த்துருக்கோம். அதிலிருந்து அப்படி மெல்ல வளர்ந்து ஒரு காமெடியன் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவாகி இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு. அவருடைய அடுத்த படம் 60 கோடி பட்ஜெட்டில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த படம் நிச்சயமாக ஒரு 100 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிற படமாக கூட இருக்கும். ஏன்னா நீங்கள் சினிமாவில் எப்படின்னா நீங்கள் என்னவா உள்ள கால் எடுத்து வைக்கிறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் உங்கள் தலையெழுத்து. ஒருத்தர் வில்லனாக நடித்தா அவன் கடைசி வரைக்கும் வில்லன் தான், காமெடியன்னா கடைசி வரைக்கும் காமெடியன் தான். அப்படி இல்லாமல் நம்மளுடைய இலக்கு வேறு, நம்ம அதை நோக்கி போகணும் அப்படின்னு அந்த முயற்சியும் அதற்காக உழைத்த உழைப்பு இருக்குல்ல, அதுதான் சூரிய வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு. அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயந்தான். ராமாயணா படத்துடைய ட்ரெய்லர் சார் ரிலீஸ் ஆகி பல பேர் வந்து இன்னும் இந்த கிராஃபிக்ஸ் காட்சிகள்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தொடர்ந்து ராமாயணா அப்படின்ற சப்ஜெக்ட் வரும்போதெல்லாம் இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ராமாயணத்தை நான் பார்த்தேன். எனக்கு வந்து அதனுடைய பிரம்மாண்டம் வந்து எனக்கு ரொம்ப
பிடிச்சிது. அதே நேரம் இந்த கதாபாத்திர தேர்வு சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை நம்ம படம் பார்த்ததுக்கப்புறம் தான் முழுமையாக தெரியும். பட் அதே நேரம் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இப்போ சீதா கேரக்டரில் சாய் பல்லவி, உண்மையிலேயே சாய் பல்லவி பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க, ஆனால் ரொம்ப சின்ன பொண்ணாக தெரிகிறாங்க. அது இப்போ நமக்கு சீதா குறித்து நம்ம ராமாயணம்லாம் படிக்கும்போது கேள்விப்படும்போது நமக்கு ஒரு மனச்சித்திரம் இருக்கும். ஆனால் என்னுடைய மனச்சித்திரத்தோடு இந்த சீதா சாய் பல்லவி பொருந்தலை. இது என்னுடைய ஃபீலிங் தானா இல்லை மற்றவர்களுக்கு எப்படிங்கிறது எனக்கு தெரியாது, இது என்னுடைய ஃபீலிங். இது அதுக்கப்புறம் எனக்கு நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். என்னென்னா பல வருடங்களுக்கு முன்பு, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60ஸ்லேயே வச்சுக்கலாம், 50ஸ்லேயே பார்த்தா ரொம்ப சின்ன வயசுலேயே பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கிற பழக்கம் இருந்தது. நீங்கள் ரொம்ப பின்னோக்கி போனீங்கன்னா பால்ய விவாகம் கூட இருந்ததெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ ஒருவேளை ராமன் வாழ்ந்த காலத்தில் சீதாவுக்கு என்ன வயசு இருந்திருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒருவேளை இதே மாதிரியான ஒரு சின்ன பெண்ணாக இருந்திருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அந்த அடிப்படையில் டைரக்டர் நிதிஷ் திவாரி சாய் பல்லவியை செலக்ட் பண்ணாரா என்னங்கிறது நமக்கு தெரியல. மற்றபடி பார்த்திங்கன்னா அது பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. எனக்கு தெரிந்து இந்த படம் மக்களிடம் வரவேற்பை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனுடைய இதெல்லாம் தாண்டி ராமாயணங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு கண்டென்ட்டு தான். அதோடு இந்த பிரம்மாண்டமும் சேரும்போது நம்மளும் ஒருத்தர போய் பார்த்துருவோமே அப்படின்னு மக்கள் அதை ரசிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தர்மன் படத்தோடைய ஷூட்டிங் சார் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த படத்தோடைய ரிலீஸ் எப்போ பிளான் பண்ணியிருக்காங்க? தர்மனை பொறுத்த வரைக்கும் அது கான்க்ரீட்டாக எப்போங்கிறது தெரியல. அது அஸ்வத் கையில் தான் இருக்குது. என்ன காரணம், இப்போ ஜெயிலர் 2 வரணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரஜினி படம்ங்கிறது அடுத்த வருஷம் மிடில் தான் வரும். அநேகமாக ஒரு ஏப்ரலுக்கு பிறகு தான் இந்த படத்தினுடைய ரிலீஸே இருக்கும். அதனால் இப்போ அஸ்வத்துக்கு கிடைச்ச அவகாசமாக அவர் நினச்ச மாதிரி ஷூட் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு எக்ஸாக்ட் ஷெட்யூல் தெரியல. பட் ஆனால் ரிலீஸ் அப்படிங்கிறது 2027 மிட்டாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மாரி செல்வராஜ் என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்காரு? எதுக்காக இதை கேட்குறேன்னா, ஃபஸ்ட்டு தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. ஆனால் நடுவில் என்ன சொன்னாங்க, மஞ்சனத்தி அப்படின்ற டைட்டிலில் கதிர் அவர்கள் வச்சு ஒரு படம் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. எந்த படத்தை அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறார்? அதாவது மாரி செல்வராஜுக்கு பார்த்திங்கன்னா நிறைய லைனப் இருக்குது. முதல் இது பார்த்திங்கன்னா இப்போ தனுஷை வைத்து ஒரு படம், ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்டு, ஐஸ்வர்ய கணேஷ் தயாரிப்பாளர் அப்படிங்கிறது ஒரு கமிட்மெண்ட்டு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உதயநிதியுடைய மகன் இன்பன் உதயநிதி ஹீரோவாக நடிக்க ரெட் ஜெயண்ட் தயாரிக்கிற ஒரு படம். அதுக்கடுத்து கார்த்தி ஹீரோவாக நடிக்க பிரின்ஸ் பிக்சர்ஸு தயாரிப்பில் ஒரு படம். அதுக்கடுத்து தானுக்கிட்டே இவர் ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. தானுடைய தயாரிப்பில் ரஜினி நடிக்க மாரி செல்வராஜ் இயக்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டு மூவ் ஆச்சு. இவரும் ரஜினியை சந்தித்து அந்த லைன்லாம் கூட சொல்லிட்டு வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலை. என்ன காரணம், இப்போ ரஜினி சார் வெவ்வேறு படங்களை கமிட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இது எல்லாமே இருக்குது. இதுக்கு இடையில் இவர் பிளான் பண்ணது தான் அந்த வாழை 2. அதுதான் இப்போ சமீபத்தில் அந்த மஞ்சனத்தின்னு ஆரம்பித்த ஒரு படம். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு காலநிலையில் அந்த படம், சம்மர், மழைக்காலம், பனிக்காலம், இந்த மாதிரியான சீசனில் நடக்கிற ஒரு படம் அது. அதனால் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் 15 நாள் 10 நாளுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துலேருந்து 10 மாதத்துக்கு இந்த படத்தினுடைய படப்பிடிப்புக்கு அவர் ஷெட்யூல் போட்டிருக்காரு. ஸோ இந்த கேப்பில் இவர் அடுத்த படம் பண்ண போகிறாரு. அந்த படம் யாருடைய படம், தனுஷ் படமா அல்லது வேறு ஹீரோக்கள் நடிக்கிற படமா அப்படிங்கிறது இனிமே தான் தெரியும். பட் இப்போதைக்கு அவருடைய அண்டர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது மஞ்சனத்தி படம் தான். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசணும் சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.